மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோவில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதல் பகல் 10 உற்சவம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு நாளும் உற்சவ பெருமாள் ராஜகோபால சுவாமி பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி ராப்பந்து நிகழ்ச்சியின் முதல் நாளான இன்று பரமபத வாசல் திறப்பு எனும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை 4:15 மணிக்கு நடைபெற்றது. இதேபோன்று 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுத பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 2 மணிக்கு சுப்ரபாத சேவை, அதனைத் தொடர்ந்து விஸ்வரூப சேவை, நிஜபாத சேவை என சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பின் சரியாக 5:15 மணி அளவில் சொர்க்கவாசல் வழியாக அஷ்டபுஜ பெருமாள் பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முத்தரையர்பாளையம் கோவிந்தராஜ பெருமாள் கோவில், முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.